அதுக்கப்புறம் நிறைய கொஷின்ஸ் கொடுப்பேன், அதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஓகே, குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி எழுதலாம். இப்போ எழுதுன மாதிரி லெசன் கவனமாக கேளுங்க. எங்கேயாவது ஏதாவது மிஸ் பண்ணாக்கா நிறுத்தி கேட்டு எழுதிக்கோங்க. காரணம் என்னென்னா, கேட்குற கேள்விக்கு அதில் பதில் இருக்கும். நான் சொல்கிற காரியத்துக்கும் கேட்குற என்ன சின்ன கொஸ்டினுக்கும் அதில் சம்மந்தம் இருக்குது. ஸோ ரோமன்ஸ் சாப்டர் 15, ரோமன்ஸ் சாப்டர் 15, ரோமர் 15வது அதிகாரம் 14 29 வரைக்கும். Romans chapter 15 verse 14 to 29. ஓகே, ஸோ ரோமன்ஸ்னா தெரியும் இல்லையா? ஓகே, அதுக்கு டிரான்ஸ்லேஷன் வேணுமா? ஓகே, சாப்டர் 15 இதுக்கு டிரான்ஸ்லேஷன் வேணுமா? verse 14 to 29 இதுக்கு டிரான்ஸ்லேஷன் வேணுமா? ஓகே, தேவையில்லை. ஸோ அப்போ என்ன இருந்துச்சுனாக்கா, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் தேவை இல்லையோ அங்கெல்லாம் என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். ஓகே, ஒன்று டைம் சேவ் ஆகும், ரெண்டாவது என்ன இருந்துச்சுனாக்கா இங்கிலீஷ் அப்படியே நம்ம காதில் வந்து விழுந்துனே இருக்கும். குட். மெமரி வேர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா வேர்ஸ் 20. மெமரி வேர்ஸ், மெமரி வேர்ஸ் தமிழில் என்ன சொல்கிறது? மனப்பாட வசனம் 20. ஓகே, எழுதிக்கிறீங்களா? And so I have made it my aim to preach the gospel not where Christ was named, lest I should build another man's foundation. இது என்ன பண்ணோம், நம்ம மனப்பாட பண்ணோம். ஓகே, ஏம். இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இவாஞ்சலிசம் மெத்தடை கற்றுக்கணும். அதுதான் இந்த பாடத்தினுடைய ஏம். பாடத்துடைய நோக்கம் இவாஞ்சலிசம் மெத்தடை நம்ம கற்றுக்கணும். ஓகே, evangelism means a Christian group that emphasizes the authority of the Bible and the importance of the people being saved through faith. அப்படின்னு சொன்னால் இவாஞ்சலிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நம்ம சொல்லும் போது, ஒரு சின்ன கிறிஸ்தவ கூட்டம் பைபிளினுடைய முக்கியத்தையும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்து சொல்லுகிறது தான் இவாஞ்சலிசம். ஓகே, இவாஞ்சலிசம்னா என்ன? ஒரு சின்ன கிறிஸ்தவ கூட்டம் பைபிளுடைய முக்கியத்துவம், அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்து சொல்லுகிறது, அது இவாஞ்சலிசம். எல்லா டினாமினேஷன், ஆல் டினாமினேஷன்ஸ் ஆர் ட்ரைங் டு இன்க்ரீஸ். கேத்தலிக் சர்ச் கூட என்ன அப்படின்னா, அவங்க எண்ணிக்கையை பெருகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பென்டிகாஸ்டல் சபையும் என்ன பண்ணுது, அவங்க எண்ணிக்கையை பெருகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகே, போத் ஆர் ரன்னிங் இன் த சேம் ரேஸ். ஓகே, ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான என்னச்சுன்னா இவாஞ்சலிசம் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான, ஃபார் எக்ஸாம்பிள் கேத்தலிக் சர்ச் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க எங்கெல்லாம் சர்ச் கட்டுறாங்களோ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் கண்டிப்பாக இருந்தே இருக்கும். அப்படி தானே? அப்படி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இவாஞ்சலிசம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கொஞ்ச நாளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த என்ன அப்படின்னா ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க, அவங்கெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ட் ஆகி என்ன பண்ணுறாங்க, அவங்க கிறிஸ்தவராக ஆகி அந்த சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. யாருமே இல்லாத இடத்துல, ரொம்ப ரிமோட் பிளேஸில் பெரிய இடத்த வாங்கி என்ன பண்ணுறாங்க, தேர் ஸ்ட்ராட்டஜி இஸ் சேரிட்டி, எஜுகேஷன். இது ரெண்டு என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒவ்வொரு என்ன சொன்னாக்கா மெத்தடிஸ்ட், அதுக்கப்புறம் பேப்டிஸ்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஸ்கூல்ஸ், எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எப்பொழுதுமே அவங்க வைப்பாங்க. பெங்களூரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கேத்தலிக் ஸ்கூல்ஸை பார்க்கலாம், அதுக்கப்புறம் மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், சிஎஸ்ஐ எல்லா ஸ்கூலுங்க, தே கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் எஜுகேஷன். அது என்னச்சுன்னா எஜுகேஷன் ஹப். பெங்களூரில் நீங்கள் வந்து பாருங்கள், காத்தால 8 மணிலேருந்து மார்னிங் 7:30 ஸ்டார்ட் ஆகி நியர்லி 10 o'clock வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜுக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க,
கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் பஸ்ஸு, அதுக்கப்புறம் ஆட்டோ, எதை எடுத்தாலும் இந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க தான் இருப்பாங்க. சாயந்தரம் கரெக்டாக 2:30லேருந்து 4 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆகுறது அவங்க தான். எல்லாம் பேக்கை தூக்கின்னு யூனிஃபார்ம் எல்லாம் கலர் கலராக பார்க்கலாம். எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாக அவங்க தான் ரொம்ப இருப்பாங்க. ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னாக்கா, இதெல்லாம் என்னச்சுன்னா ஒரு டினாமினேஷனுக்கு ஒரு விதமாக இருக்குது. நம்ம பெண்டிகாஸ்டில் என்ன பண்ணுறோம், வில்லேஜ் மினிஸ்ட்ரி போய் பண்ணுறோம். நமக்கிட்ட என்ன அப்படின்னாக்கா, அவங்கள அளவு பணம் இல்லை, காசு இல்லை, நம்மளும் அப்படி பெரிய பெரிய எஜுகேஷனல் ஆர்கனைசேஷனை உருவாக்குறது நம்மக்கிட்ட என்னச்சுன்னா முடியாத ஒரு விஷயம். ஆகையினால நம்ம என்ன பண்ணுறோம், பர்சனல் இவாஞ்சலிசம். நம்ம என்ன பண்ணுறோம், பர்சனல் இவாஞ்சலிசம். இந்த பர்சனல் இவாஞ்சலிசமில் என்னச்சுன்னா அதிகமாய் எஜுகேஷன் நமக்கு லீடர்ஸுங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நிறைய டேலண்ட் இல்லாமல், என்ன சொன்னால் கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல், ஒழுங்கான லீடர்ஸ் இல்லாமல் நம்ம செய்கிற வேலையில் என்ன சொன்னாக்கா அவ்வளோ ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, எங்கே போனாலும் அடி வாங்கி தான் வரோம் நம்ம. உண்மையாக பொய்யா? சர்ச் ஸ்டார்ட் பண்ணாலும் அடி, வில்லேஜுக்கு போனாலும் அடி, எங்கே போனாலும் அடி வாங்கி வரோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி செய்யணும் அப்படிங்கிற பாடம் நமக்கு தெரியாமல் இருக்குது. இவாஞ்சலிசம் எப்படி செய்யணும், போனதுமே என்னன்னு சொன்னாக்கா, நீ தாலி கழட்டு, பொட்டை கழட்டு, ஃபோட்டோவை கழட்டு, அதை பண்ணு, இதை பண்ணு, ஒயிட் ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லி நம்ம சுவிசேஷம் இப்படி தான். சுவிசேஷம் அப்படிங்கிற காரியத்தினுடைய அர்த்தமே நம்மளுக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி நம்ம சின்னதான ஒரு பாடங்களை கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இவாஞ்சலிசம் மிஷன் ஒர்க் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஓகே, மெத்தட்ஸ், வித்தியாசமான மெத்தட்ஸ். முதலாவது மெத்தட் என்னச்சுனாக்கா, எல்லா சபைகளும் எல்லாம் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு என்னச்சுன்னா டினாமினேஷனில் எல்லா டினாமினேஷனும் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பைனியர் அமாங் ட்ரைப்ஸ். என்ன அப்படின்னாக்கா, ட்ரைப்ஸ் என்ன சொல்லணும், கரெக்ட், ஆதிவாசிகள் மத்தியில் போய் என்னச்சுன்னா பைனியர் பண்ணுறதுனா இனிஷியேட் பண்ணுறது. இவாஞ்சலிசம் அப்போ தான் சுவிசேஷத்தை அங்கே போய் சொல்கிறது. அங்கே ஒரு என்னச்சுனாக்கா சர்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்களுக்கு நல்லது பண்ணுறது, இல்லை என்னச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் இல்லை மெடிக்கல் கேம்ப் நடத்துறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம். சுவிசேஷத்தினுடைய என்னச்சுன்னா ஆரம்பம் எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ட்ரைபல், ஓகே, ஷெட்யூல் கேஸ்ட், ட்ரைப்ஸ், ஓகே, அநேக நூற்றாண்டுகளாக கட்டப்பட்ட ஜனங்கள், இவங்க மத்தியில் என்ன சொன்னாக்கா அப்பர் காஸ்ட் என்ன பண்ணுறாங்க, வெல்தி பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ரொம்ப மோசமான ட்ரீட் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப பயந்து, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எதையும் சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்குறவங்க அங்கே போய் கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உங்களால் முடியும், நீங்கள் சாதிக்க முடியும், எங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா மெடிக்கல் என்ன ஃபைனான்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியத்தை சொல்லி என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ இருக்கிற கீழே இருக்கிற ஜனங்களை படிக்க வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவர்களாக மாற்றுறாங்க. இது என்ன ஆச்சுன்னா பைனரிங் ஒர்க். ஓகே, ஸோ ரெண்டாவது காரியம், முஸ்லிம்ஸ் அண்ட் ஹை காஸ்ட். ஓகே, முஸ்லிம்ஸ் அண்ட் ஹை காஸ்ட், முஸ்லிம்களும் அதுக்கப்புறம் மேல் ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உயர்ந்த என்ன ஜாதி, உயர்ந்த ஜாதியா? ஓகே, அந்த கிளாஸ் என்ன அப்படின்னு சொன்னால், த மிஷன் அமாங் தெம் இஸ் மோஸ்ட்லி டிஃபிகல்ட் ஃப்ரம் பிகினிங். ஆரம்பத்திலிருந்தே என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முஸ்லீம்களை சந்திக்கிறதோ இல்லை மேல் ஜாதிகளை சந்தித்து ஊழியம் செய்கிறதோ மிக மிக கஷ்டமான ஒரு காரியம். இட் மேக்ஸ் டேக் more than 10 years for such people to respond positively to Christianity. மினிமம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு என்ன சொன்னாக்கா அவங்க கூடவே இருந்து அவங்கக்கிட்ட பேசி ஊழியங்களை செஞ்சு நல்லதை செஞ்சு இதை என்ன சொன்னாக்கா அது ரொம்ப ஹார்ட் நட், அதை ஒடிக்கிறது என்ன சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். மினிமம் 10 வருஷம் தேவை அந்த கம்யூனிட்டிக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா. காரணம், இஸ் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் அஃபிலியேஷன்ஸ் ஆர் டீப் ரூட்டட். அவங்களுடைய மதத்தினுடைய காரியங்கள், அவங்களுடைய என்ன அப்படின்னு சொன்னாக்கா ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எங்கே அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆழத்தில் பதிந்திருக்கிறதுனால அதை எடுத்துட்டு கிறிஸ்தவம் அப்படிங்கிற ஒரு விதையை விதைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்.
ஓகே, முதலாவது அவங்க ஃபாலோ பண்ணுறதே என்னச்சுன்னா தப்பு அப்படின்னு சொல்லி நிரூபித்து காமிக்கணும். இதெல்லாம் கஷ்டமான ஒரு காரியம். ஓகே, மூணாவது, Pentecostal churches try to attract people for other non-evangelical denomination by preaching water baptism and Holy Spirit. ஓகே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து, ஞானஸ்தானத்தை குறித்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பெண்டகாஸ்டல் சபை என்ன ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஞானஸ்தானத்தை குறித்து. அதுக்கப்புறம் பெண்டகாஸ்டல் பார்த்துருக்கீங்களா, எங்கே வராங்க எல்லாத்தையும் சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடு. கொஞ்சம் அப்படி என்னச்சுன்னா ஓகே, ஒரு நாள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் போதும், அடுத்த நிமிஷமே என்ன ஞானஸ்தானம் எடு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுறது. ஓகே, இந்த காரியத்தை என்ன அப்படின்னாக்கா பெண்டகாஸ்டல் சர்ச் பண்ணுறாங்க. இது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரீச் பண்ணுறாங்க. ஓகே, அதில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பேர் நான் கிறிஸ்டியன் கிறிஸ்தவர்களாக மாறுறதுக்கு என்ன அப்படின்னா வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. மெனி கிறிஸ்டியன்ஸ் ஓகே என்ன பண்ணாங்க, நம்ம எதை பேசுகிறோம், டைரெக்டாக பேப்டிசம், வி டைரக்ட்லி டச் பேப்டிசம், வி டைரக்ட்லி டச் ஹோலி ஸ்பிரிட். அதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம், அவங்களுக்கு அறியாத ஒரு காரியம். இதை நம்ம ப்ரீச் பண்ணுறோம். நாலாவது, ஒரு நான் கிறிஸ்டியன் கிட்ட ஊழியம் செய்கிறது கஷ்டமான ஒரு காரியம். உண்மையா பொய்யா? ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு நான் கிறிஸ்டியன் கிட்ட மிஷனரி ஊழியம் செய்கிறதோ இல்லை ஆண்டவரை பற்றி சொல்கிறதோ இது மிக மிக கஷ்டமான ஒரு காரியம். எத்தனை பேர் என்ன அப்படின்னா எஸ் சொல்கிறீங்க, எத்தனை பேர் நோ சொல்கிறீங்க? கஷ்டமா ஈஸியா? போய் சொன்னதுமே ஏற்றுக்கிறாங்களா? இல்லை, நிறைய கேள்வி கேட்பாங்க, நிறைய விஷயங்கள், நிறைய பேர் எகெயின்ஸ்ட் ஆயிடுறாங்க நம்மளுக்கு. ஓகே, ஸோ இது நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட், லேக் ஆஃப் விஷன். என்ன சொல்கிறதுங்க தமிழில்? லேக் ஆஃப் விஷன், தரிசனம். ஓகே, தரிசனம் போதாது. ஓகே, தரிசனம் என்ன சொன்னாக்கா போதாது. எங்கேயோ ஒருத்தர் சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பேர் இருந்தாங்கனாக்கா அதில் ஒரு 5 பேர் மாத்திரம்தான் சுவிசேஷம் ஊழியம் செய்வாங்க. ஒரு 1000 சர்ச் இருந்துச்சுனாக்கா ஒரு 20-25 சர்ச் மாத்திரம்தான் சுவிசேஷ ஊழியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் என்ன ஆச்சுனாக்கா தரிசனம் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் எடுத்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? வேண்டாம் இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸ்பான்சர்ஸ் மே நோட். ஓகே, ஸ்பான்சர் பண்ணுறவங்க என்ன ஆச்சுனாக்கா குறிப்பாக இதை நோட் பண்ணோம். Evangelical missions must plan long-term policy. They must support and encourage the missionaries with finance. Sometimes missionaries may not get quick results of the converts. அநேக பேர் மிஷினரியாக எங்கேயோ வில்லேஜுக்கு போய் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா போனதுமே ஒரு 10 பேர் ரசிக்கப்படுறதோ, இங்கே ரைட்டில் திரும்பினா இன்னும் ஒரு 10 பேர், ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு 10 பேர், பின்னாடி போனால் ஒரு 10 பேர் அப்படின்னு சொல்லி என்ன இம்மீடியட்டாக யாரும் கர்த்தரை ஏற்றுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. உண்மையா பொய்யா? ஓகே, இட்ஸ் நாட் பாசிபிள். அவ்வளோ ஈஸியாக ஆகுறதில்ல. அதனால் அந்த சுவிசேஷம் ஊழியத்துக்கு, மிஷினரி ஊழியத்துக்கு போகாத ஜனங்கள் என்ன பண்ணணும், இந்த மிஷினரி ஊழியர்களுக்கு ஃபைனான்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் சொன்னாக்கா முன் வருவது அவசியமான ஒரு காரியம். என்னால் போக முடியல, யாரோ ஒருத்தர் போயிருக்கிறாங்க, போனதுமே நான் உனக்கு 5000 ரூபாய் கொடுத்தேனே, ஏதோ 5000 சோல் அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்படி நான் 5000 உனக்கு கொடுத்தேனே, 5000 சோல் எங்கன்னு அப்படி கேட்கக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் இல்லை, இம்மீடியட்டாக எல்லாம் காரியம் நடக்காது. ஓகே, அதே சமயத்தில் மிஷினரிங்க உண்மையாக இருக்கணும். சில பேர் நம்ம பார்த்துருக்குறோம், காசை மாற்ற வாங்கிக்கின்னு நல்லா ஜாலியாக உட்காடுறாங்க வீட்டில். ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஊழியக்காரன் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்பான்சர் பண்ணும் போதோ எப்படி ஸ்பான்சர் பண்ணோம், இது மிக மிக அவசியமான ஒரு காரியம். ரெண்டாவது, மிஷினரிஸ் மஸ்ட் ஹேவ் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் தேர் மிஷன் ஃபீல்ட். அவங்க ஊழியம் செய்கிற இடத்துல
போய் ஒரு மாதம் வேலை செஞ்சேன், ஒரு மாதம் சுவிசேஷன் சொன்னேன், ஒரு மாதம் ஹவுஸ் விசிட்டிங் பண்ணேன், யாரும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு வில்லேஜுக்கு போகலான்னு அப்படி போகக்கூடாது. ஓகே, லாங் டேர்ம் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் த மிஷன் ஃபீல்டு. அந்த மிஷன் ஃபீல்டில் ஒரு லாங் டேர்ம் மினிமம் ஒரு 10 இயர்ஸ், மினிமம் ஒரு 10 இயர்ஸ் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபீல்டில் வேலை செய்வது அவசியமான ஒரு காரியம். அந்த லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும், ஏதாவது ஒரு காரியம் ரிசல்ட் என்ன சொன்னாக்கா வரும். ஓகே, விசுவாசிகள் இல்லைனாக்கா ஸ்பான்சர்ஸ் என்ன பண்ணும், அவ்வளோ என்ன சொன்னாக்கா ரிமோட் வில்லேஜில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் வீடு இல்லை, வசதி இல்லை, பஸ் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, எந்த விதமான அடிப்படையான வசதிகள் இல்லாத இடத்துல போய் ஒருத்தர் ஊழியம் செய்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அவங்கள நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்கள், என்ன பண்ணோம், கனப்படுத்தணும், அப்ரிஷியேட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஓகே, கனப்படுத்தணும், சப்போர்ட் பண்ணும், அப்ரிஷியேட் பண்ணும். ஓகே, ஒன்ஸ் இன் அ இயர், வருஷத்தில் ஒரு முறை மிஷினரி என்ன பண்ணோம், என்ன நடந்துச்சு அந்த ஊரில், எத்தனை பேரை சந்தித்தாங்க, எத்தனை பேர் பேப்டிசம் எடுத்தாங்க, எத்தனை பேர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, எவ்வளோ சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எவ்வளோ யூத்ஸை காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை என்ன அப்படின்னு சொன்னாக்கா பிலீவர்ஸ்க்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பது அவசியமான ஒரு காரியம். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, எத்தனை கலாச்சாரம் இருக்குது, எவ்வளோ லாங்குவேஜ் இருக்குது, எவ்வளோ ஜாதிங்க இருக்குது, எவ்வளோ வித்தியாசமான இடங்க இருக்குது, நார்த்து சவுத்து, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்தியாவில் பார்த்தோம். இப்போ சொல்லுங்கள், இந்தியாவில் ஊழியம் செய்கிறது அவ்வளோ ஈஸியா? ஓகே, இந்தியாவில் ஊழியம் செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, ஆனால் செய்யணுமா வேணாவா? கண்டிப்பாக செஞ்சே தீரணும். கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடவே கூடாது. லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம். ஓகே, அப்போ என்ன, இந்த இந்தியாவில் ஊழியம் செய்கிறது என்ன சொன்னாக்கா அவ்வளோ ஈஸி கிடையாது, ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமும் கிடையாது. ஓகே, ரெண்டு பக்கமும் என்ன சொன்னால் நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணணும். இப்போது கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், தயவுசெய்து அந்த ஆன்சர்ஸை நம்ம எழுதணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. Question number 1, is it correct to think that mission among low caste tribes and poor is easy? Okay, கீழ் ஜாதியின் மத்தியில், காட்டுவாசிங்க மத்தியில், அதுக்கப்புறம் ஏழையாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறது என்ன சொன்னாக்கா சுலபமா அப்படின்னு நினைக்கிறது கரெக்டா? ஈஸி அப்படின்னு நினைக்கிறது கரெக்டா? அப்படி கரெக்டு அப்படின்னு சொன்னால் ஏன், கரெக்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன்? ஓகே, கரெக்டுன்னு சொன்னால் ஏன், கரெக்ட் இல்லைன்னு சொன்னால் ஏன், வை? ஓகே, ரெண்டாவது கொஸ்டின், why do you think that mission among high caste and rich is difficult? ஓகே, உயர்ந்த ஜாதியின் மத்தியிலும் பணக்காரர்கள் மத்தியிலும் ஊழியத்தை செய்யறது கஷ்டம் அப்படின்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ்? சரியா? மூணாவது கொஸ்டின், what type of evangelism was there in the past? Okay, what type of evangelism was there in the past? எப்படி ஐயா சொல்கிறது இதில் தமிழில்? எத்தனை விதமான இல்லை, எந்த வகையான சுவிசேஷம் ஊழியம் என்ன சொன்னாக்கா அப்போ இருந்துச்சு பாஸ்டில்?
ஆ ஓகே, 4வது கொஸ்டின். What are all the points to be noted by the sponsorer? இப்போ லாஸ்ட் பாகம் பார்த்தீங்களா? What are the points to be noted by the sponsor? என்ன சொல்லுது ஸ்பான்சரர்ஸ்க்கு தமிழில்? ஓகே, ஊழியத்துக்கு உதவி செய்கிற என்னச்சுனாக்கா கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன? ஓகே, நீங்கள் மென் செப்பரேட்டாக விமென் செப்பரேட்டாக குரூப்பாக பண்ணலாம். அப்படி இல்லைனா 3 பேராக சேர்ந்து நீங்கள் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம் குரூப்பில். அனதர் 15 minutes. இதுக்கெல்லாம் ஆன்சர் ரொம்ப பெருசாக ரொம்ப என்ன பேஜ் எழுதாதீங்க. ஒரு 4-5 சென்டென்ஸ் போதும். ஓகே, 4-5 சென்டென்ஸ்.